விஜய், வெங்கட் பிரபு இவங்க 2 பேரோட கூட்டணியில் உருவாகி இருக்கிற படம் தான் கோட். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு தான் தேட்டருக்கு வர இருக்குதுங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கான 5 ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பட்டாளம் தான் சொல்லணும். வெங்கட் பிரபு இந்த படத்துக்காக ரொம்பவே செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 கேமியோ கேரக்டர்ஸுமே இதில் இருக்கிறாங்க. கோட் படத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 5 கேமியோ கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று, த்ரிஷா ஒரு பாடலில் இந்த படத்துக்காக வராங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலயமா விஜயகாந்துமே சில காட்சிகளில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்களாம். சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு, தோனி அப்படின்னு இன்னும் 3 பேர் கூட இதில் ஒரு சிறப்பு காட்சியில் நடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த படத்தில் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி 2 கேரக்டர் 3 கேரக்டர்னு நிறைய இது நடிச்சிருந்தாலுமே, ஆனால் கோட் படத்துக்காக அவரோட தோற்றம் வந்துட்டு ரொம்பவே வேறுபட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதை தேட்டரில் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் யுவனோட இசைன்னு தாங்க சொல்லணும். வெங்கட் பிரபுவோட படம் அப்படின்னாலே யுவன் சங்கர் ராஜா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து படமும் மியூசிக்கும் போட்டாங்கன்னா அது வேறு லெவலில் ஹிட் கொடுக்கும். அந்த வகையில் தான் விஜய்க்கு அவர் அமைச்சிருக்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்காகவே ரசிகர்கள் எல்லாமே தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் ஆக்ஷன் காட்சிகள். இந்த கோட் படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் தான். இவங்க ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சார் கோட் படத்துக்காக எல்லா ஆக்ஷன் காட்சிகளும் அவரே தான் நடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து இந்த படத்தோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.